வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்க மக்களில் ஒரு 300 கோடி பேர் ஆபத்தில் இருக்காங்கன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? இந்த யமனை நம்மக்கிட்ட நெருங்க விடாமல் ஒரு விஷயம் காப்பாற்றும். அதை பற்றி தான் முழுக்க பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம். எக்ஸசைஸ், உடற்பயிற்சி, இதை தொடர்ந்து செய்கிறவங்கள பார்க்குறது ரொம்ப கஷ்டங்க. ஜிம்முக்கு போயிட்டு செய்கிறவங்களும் சரி, ஜிம்முக்கு போகாமல் வீட்டை சுற்றியோ இல்லைனா கிரவுண்டுக்கு போயிட்டோ அந்த ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டியில் ஈடுபடுறவங்களும் சரி ரொம்ப ரேராக மட்டும் தான் இருப்பாங்க. ஆனால் மனுஷ குலத்துக்கு இது எவ்வளோ முக்கியன்றது இன்னும் பல பேருக்கும் தெரிய மாட்டேதுங்க. அந்த அவேர்னஸ் வர மாட்டேது. ஏன்ப்பா உடற்பயிற்சி நீ செய்யலை அப்படின்னு கேட்டால் ரொம்ப சோர்வாக இருக்கேன், ஸோ நீ முடியாது அப்படின்னுவாங்க. அடுத்த நாள் இதே பதில் தான், அதுக்கு அடுத்த நாள் இதே பதில் தான். இன்னும் சில பேர், ஏன்பா ரொம்ப வெயிலாக இருக்குப்பா, இப்போ நான் ஈவினிங் தான் வெளியே போவேன் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு, ஆனால் அந்த அனல் காத்திருக்கோல அது கொஞ்சமாச்சும் மேலே ஏறாதா, ஏசின்னா தான் போடுற கொஞ்சம் அனல் வெளியே வரப்போ ஃபீல் ஆகாதா, போக முடியாது அப்படின்ட்டு இது ஒரு சப்ப காரணம் சொல்லுவாங்க. இது கூடவே ஜிம்முக்கெல்லாம் போய் காசை கரியாகணுமா எதுக்கு அப்படின்ற காரணம் சொல்கிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. உடற்பயிற்சின்றது ஜிம்முக்கு போய் பண்ணுறது மட்டும் கிடையாது, நீங்கள் வீட்டில் கிரவுண்டில் பண்ணாலும் அதுவும் உடற்பயிற்சி தான். சரி, எதுக்கு ப்ரோ இப்போ இந்த எக்ஸசைஸ் பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா காரணம் இருக்குங்க. இப்போ ஒரு சர்வே ஒன்று எடுத்திருக்காங்க. அதில் என்ன நம்ம ரிசல்ட் இப்போ பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு, இன்சஃபிஷியன்ட்லி ஃபிசிக்கலி ஆக்டிவ், அதாவது நம்ம உடம்புக்கு இந்த அளவுக்கு கொஞ்சமாச்சும் வேலை கொடுக்கணும், அப்படி அதுவே கொடுக்காம ஒரு இடத்துல முடங்கி இந்த உடம்புக்கு வேலையை கொடுக்காமல் இருக்காங்க பாருங்க, அவங்களோட எண்ணிக்கை உலக அளவில் வருஷம் பெருகிக்கிட்டே வந்துட்டுருக்கான். இப்போவே எப்படின்னா ஃப்யூச்சரில் ஃபுல்லாக எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஆதிக்கம் அதிகரித்து அப்போலாம் என்ன பண்ண போகிறோன்னு தெரிலங்க. நம்ம தான் மிஷின் மாரி ஒரு இடத்துல இருப்போம் போல இருக்குது, மற்ற மிஷின்ஸ் எல்லாம் ஆடி போயிட்டுருக்கோம் போல இருக்குது. உலகம் அப்படி தான் போயிட்டுருக்கு. கடந்த 2000வது வருஷம் உலக அளவில் 90 கோடி பேர் வரைக்கும் இன்சஃபிஷியன்ட்லி ஃபிசிக்கலி ஆக்டிவாக இருந்திருக்காங்க, போதுமான அளவு உடம்புக்கு வேலை கொடுக்காம. 2022 வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த 90 கோடி அப்படின்றது 180 கோடியாக மாறி இருக்கு. ஸோ இந்த ஒரு டிராஸ்டிக்கான சேஞ்ச் ஓவர் இருக்குல்ல, இதை பேஸ் பண்ணி ஆய்வாளர்கள் என்ன கணிக்கிறாங்கன்னா வர 2030 வருஷத்துக்குள்ள இந்த 180 கோடி பேர் அப்படின்றது 300 கோடியாக மாறுன்றாங்க. இது நம்ம சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் கிடையாது. நாம் எந்த அளவுக்கு உடம்புக்கு வேலை கொடுக்காமல் இருக்கோமோ அந்த அளவுக்கு உடம்புக்கு 1008 பிரச்சனைகள் வரும். இந்த ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி ஹையஸ்ட் ரேட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்தெந்த பகுதிகள் தெரியுமா வருது, அந்த வசிச்சுட்டு இருக்க மக்கள் சார்ந்து ஏசியா பெசிஃபிக்கில் 48% அங்கே இருக்க மக்கள். 100% மொத்தமாக பர்சன்டேஜுக்கு சொல்லுவோமா, அதில் 48% ஏசியா பசிபிக்கில் இருக்க மக்கள் பெருசாக எக்ஸசைஸ் பண்ணுறதே கிடையாது, உடம்புக்கு வேலையை கொடுக்கறதில்ல. சவுத் ஏஷியாவில் 45% மக்கள், நார்த் ஆஃப்ரிக்கா அண்ட் வெஸ்ட் ஏஷியாவில் பார்த்தீங்கன்னா 38% மக்கள். இதுவே ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி லோவர் ரேட்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஓஷேனியாவில் 14% தான், சப் சஹாரன் ஆஃப்ரிக்காவில் 17% தான், யூரோப்பில் 23%. சரி, நம்ம அடுத்தபடியாக இந்தியாவுக்கு வருவோம். நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இருக்கிற ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி உடம்புக்கு பெருசாக வேலை கொடுக்காமல் இருக்க இந்தியர்கள் பார்த்தீங்கன்னா 2000வது வருஷம் 22% இருந்தோம், 2010 வருஷம் 33% மேலே போனோம், 2022 49% தொட்டுட்டு, ஸோ 2030க்குள்ளே 60% இந்தியர்கள் ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி ஸ்டேஜை எட்டிடுவோன்றாங்க. இது காசாக படமாங்க உடற்பயிற்சி அப்படின்றது. ஏன்னா நீங்கள் மற்ற விஷயங்கள் கூட எதனா மாற்றி பண்ணிக்க முடியும், ஆனால் ஆரோக்கியம் உடம்பு போயிடுச்சுன்னா எங்கேப்போ என்னத்தை மாற்ற முடியும்? உடற்பயிற்சி பண்ணுறதுனால எவ்வளோ நன்மைகள் இருக்குன்னு ஒரு சின்ன லிஸ்ட்டை மட்டும் கொடுக்குறேன். இதை தாண்டி எவ்வளோ விஷயங்கள் இருக்குங்க. இதில் நீங்கள் தொடர்ந்து உடற்பயிற்சி செய்கிறவங்களா இருந்தீங்கன்னா முதல்ல பிளட் ப்ரெஷர் இருக்குல்ல, அதை ஃபுல்லாக உங்களுக்கு சீராக்கி விடும், லோவர் லெவலுக்கே கொண்டு வரும். ரெடியூஸ் த ரிஸ்க் ஆஃப் கேன்சர், புற்றுநோய் ஆபத்துகள் இருக்குல்ல, இதை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துடும். அது மட்டும் இல்லை, டயபெட்டிஸாக இருக்கட்டும், டெமென்ஷியாவாக இருக்கட்டும், ஸ்ட்ரோக்கு வருது பாருங்கள், அதோட ரிஸ்க்கை ஃபுல்லாக குறைச்சி விடும். ஹார்ட் அட்டாக்ஸ் இருக்குல்ல, இதோட ரிஸ்க்கையும் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக குறைச்சி விட்டுரும். அதனால தான் எந்த ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டரை நீங்கள் பார்த்தாலும் எப்போ உடற்பயிற்சி பண்ணுப்பா, கார்டியோன்ற விஷயம் இருக்குல்ல அதை ஃபுல்லாக பண்ணுப்பான்னு தான் டாக்டர் அட்வைஸ் பண்ணுவாங்க. WHO இருக்குல்ல, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், இவங்க சொல்கிறபடி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சஃபிஷியன்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, அதாவது என் உடம்புக்கு இவ்வளோ தூரம் வேலை கொடுத்தா போதும், நான் ஆரோக்கியமான லைஃப்பை லீட் பண்ண முடியும் அப்படின்ட்டு WHO எதெல்லாம் டேர்ம் பண்ணுறாங்கன்னா அட்லீஸ்ட் 150 நிமிஷங்க ஒரு வாரத்துக்கு இந்த மாட்ரேட் இன்டென்சிட்டி எக்ஸசைஸ் இருக்குல்ல அதை பண்ணுங்கன்றாங்க. வார்த்தைகளை பார்த்து யாரும் மிரள வேணாம். இந்த வாக்கிங்கு, சைக்கிளிங்கு, இது போல விஷயங்கள்லாம் இருக்குது பாருங்கள், இதை தான் மாடரேட் இன்டென்சிட்டி எக்ஸசைஸ்னு சொல்லுவாங்க. இதை வாரத்துக்கு 150 நிமிஷங்கள் பண்ணால் போதுமா. இது ஆக்சுவலாக குறைஞ்ச லெவல். 150 நிமிஷத்துக்கு மேலே வாரத்துக்கு மேலே பண்ண முடியறதா இருந்தால் தாராளமாக பண்ணலான்றாங்க. ஆனால் அளவுக்கு மிஞ்சின அமிர்தமும் நஞ்சு, ஏன் வெட்டியாக தான் பாருக்கா அப்படின்ட்டு ஃபுல்லாக உடம்பை போட்டு செய்ன்னு மணிக்கணக்கில் செய்கிறதும் ரிஸ்க்கு தான். இதை புரிஞ்சுக்கங்க. இதே WHO அடுத்து என்ன சொல்கிறாங்க,
இந்த விகாரஸ் எக்ஸசைஸ் இருக்குல்ல, அதாவது தீவிரமாக உடற்பயிற்சி செய்கிறது, இது போல் பண்ண நினைக்கிறவங்க வாரத்துக்கு 75 நிமிஷங்கள் பண்ணாலே போதுங்க. அட்லீஸ்ட் அப்படின்னு வார்த்தையை அவங்க பயன்படுத்துகிறாங்க. 75 நிமிஷங்கள் அப்படின்னு ஓகே, அதுக்கு மேலே ஓரளவுக்கான கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த விகாரஸ் எக்ஸசைஸில் ரன்னிங், வாக்கிங் எல்லாரும் பண்ண முடியும், பட் ரன்னிங்கிறது ப்ரீத்தை கண்ட்ரோல் பண்ணி ஓடுற மாதிரி இருக்கும். ரன்னிங், அப்புறம் இந்த ஸ்போர்ட் ஏதோ ஒன்றுங்க. ஆக்சுவலாக நம்ம விளையாடுறதையும் மறந்துட்டோம் இப்போ இருக்க காலகட்டத்தில். அந்த டைமில் சுற்றி விளையாட்டு இருந்தோம் பாருங்க. அப்போ நம்மளுக்கு எக்ஸசைஸ் ஒன்று தனியாக பண்ணணுன்ற அவசியமே இல்லாமல் இருந்துச்சு. இந்த ஸ்போர்ட் ஏதோ ஒரு ஸ்போர்ட்டுங்க, ஷட்டில் கார்க்கோ இல்லை ஸ்விம்மிங்கோ இல்லை கிரிக்கெட்டோ ஃபுட்பாலோ எதுவாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் ஃபுல்லாக விளையாடினாலே அது ஒரு விகோரியஸ் எக்ஸசைஸாக தான் கருதப்படுது. ஒரு ஹார்ட் ட்ரூத் சொல்லட்டுமா, சோஷியல் மீடியாவில் மூழ்கி இருக்கோல, அது எந்த அளவுக்கு இருக்குன்னா, ஒரு வாரத்துக்கு 35 மணி நேரம் நாம் ஃபுல்லாக சோஷியல் மீடியாவில் பதிவுகளை பார்க்குறது, ஸ்க்ரால் பண்ணுறது, ஷார்ட்ஸை பார்க்குறதுன்னு இதிலே செலவு பண்ணிகிட்ருக்கு. இந்த 35 மணி நேரங்கள் இருக்குல்ல, ஒரு வாரத்துக்கு நம்ம செலவு பண்ணுறது சோஷியல் மீடியாக்காக, இதிலேருந்து ஒரு நாளைக்கு 1 ஹவரை நம்மளால் ஸ்பெண்ட் பண்ண முடியாதா உடற்பயிற்சிக்காக? இந்த அளவுக்கு சோம்பேறியாக இருக்கும். அடுத்த ஒரு கேட்டகரி மக்கள் இருப்பாங்க, ப்ரோ நான் ஏர்ன் பண்ணுறது ரொம்ப கம்மி, அது வீட்டு செலவு அது என் செலவுலாம் போக மிச்சம் வச்சா இருக்கிறது ஒரு 200 300 தான் கையில் நிற்கும், இதில் வேறு நான் ஜிம்முக்கு காசை பே பண்ணிவிட்டு நான் அங்கே போயிட்டு வர காசை கரியாக்கணுமான்னு கேட்டிங்கன்னா, ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் இருக்குல்ல, இது போதும். அதான் நம்ம ஏரோபிக்ஸ்னு சொல்லுவோம் பாருங்கள். உதாரணத்துக்கு ஜம்பிங் ஜாக்ஸு, இந்த பிளாங்க்கு, புஷ்அப்ஸு, ஸ்குவாட்ஸு இதெல்லாம் பண்ணலாமே. ஜிம்லேயும் இது தான் கிட்டத்தட்ட பண்ணுவாங்க. கார்டியோவில் நீங்கள் போகிறீங்கனாக்கா இது ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ணி வந்துட்டுருக்கு ஒன்று ஒன்றா. இதை நீங்கள் வீட்லேயே பண்ணலாம். எந்த மிஷினும் உங்களுக்கு தேவையில்லை, ஜிம் எக்யூப்மெண்ட்டும் உங்களுக்கு வேணாம். வெறும் உங்களோட கை காலை வச்சு இவ்வளோ விஷயத்தை பண்ண முடியும். அதை ட்ரை பண்ணலாமே. காசை கரியாக்க மாட்டேன்னு ஒரு நல்ல எண்ணம் உங்களுக்கு இருக்குன்னா, அட் த சேம் டைம் ஆல்டர்னேட்டாக என்ன பண்ண போகிறீங்க உங்களோட ஹெல்த்தை நீங்கள் நல்லா வச்சுக்கிறதுக்கு, அதையும் யோசிச்சாகணும். ஸோ இதை ட்ரை பண்ணலாமே. இவ்வளோ தூரம் நான் சொன்னதெல்லாம் இருக்குல்ல, இதை ட்ரை பண்ணுறது உங்கள் கையில் இருக்குது. ஆனால் உங்கள் மேலே இருக்க அக்கறையில் தான் இவ்வளோ தூரம் எடுத்து விட சொல்ல வேண்டியதாக இருக்குது மக்களே. இதெல்லாம் தாண்டியும் நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன், எனக்கு உடற்பயிற்சி பண்ணாமல் நான் எப்படி இருந்துட்டு போகிறேன். ஏன்னா அந்த காலகட்டங்கள்லாம் உடற்பயிற்சியாக பண்ணாங்க, ஜிம்முக்கா போனாங்க, அவங்களும் அவ்வளோ வருஷம் வாழ்ந்தாங்களே. இப்போ மட்டும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ இருந்த ஃபுட் ஹேபிட் வேறு, இப்போ இருக்க ஃபுட் ஹேபிட்டு ஒட்டு மொத்தமாக நம்மளை மாற்றி போட்டிருக்கு. இதெல்லாம் தாண்டி அப்போ இருந்தவங்கெல்லாம் காலத்தில் இறங்கி வேலை பார்த்தாங்க. கம்ப்யூட்ரு, கரண்ட்டு அது போல் எதுவுமே கிடையாது அப்போ பெருசாக. ஆனால் இப்போது எல்லாமே இருக்குது, டெக்னாலஜி ஃபுல்லாக நம்ம கையில் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறோம், ஒரு ஃபோன் எடுத்து டயல் பண்ண கூட நம்ம தயங்குறோம். ஹே சிரின்னு ஆரம்பித்து வாய்ஸ் நோட் மட்டும் தான் கொடுக்குறோம், அது நம்மளுக்காக கால் பண்ணி கொடுக்குது. இந்த அளவுக்கு போயிட்டோம். ஸோ இந்த ஒரு டிஃப்ரென்ஷியேட்டை புரிஞ்சுக்கிங்க. உடற்பயிற்சி செய்யாமே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் ஃப்யூச்சரில் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஒரு 11 விஷயங்களை இப்போ கோட் பண்ணுற மக்களே. இதில் மொதல் விஷயம் ஒபேசிட்டி. எந்த அளவுக்கு உடம்பு உங்களுக்கு பெருத்துக்கிட்டு போதோ, உடல் பருமன் ஆகுதோ அவ்வளோ பிரச்சனை. ஒரு கட்டத்தில் உங்களோட கால் முட்டிகள் இருக்குல்ல, அதுவே வலியில் கதற ஆரம்பிக்கும். சொந்த உடம்போட அப்பர் பாடி வெயிட்டை சுமக்க முடியலன்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு கொண்டு போய் விடும். ரெண்டாவது, ஹார்ட் சம்மந்தமான டிசீசஸ். இதில் உதாரணத்துக்கு கரோனரி ஆர்டரி டிசீஸாக இருக்கட்டும், ஹார்ட் அட்டாக்காக இருக்கட்டும், இதெல்லாமே சேர்த்துக்கலாம். மூணாவதாக ஹை பிளட் ப்ரெஷரு. நாலாவதாக ஹை கொலஸ்ட்ரால். அஞ்சாவது ஸ்ட்ரோக்குக்கான வாய்ப்பு. ஆறாவது மெட்டபாலிக் சிண்ட்ரோம் இருக்குல்ல, அதை கூட நாம் முகம் கொடுக்க நேரிடும். ஏழாவதாக டைப் 2 டயபெட்டிஸுங்க. எட்டாவதாக சர்டன் கேன்சர்ஸ், அதாவது இந்த காலன் கேன்சராக இருக்கட்டும், பிரெஸ்ட் கேன்சராக இருக்கட்டும், இது போல் கேன்சர்ஸ் வரதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. உடற்பயிற்சியே பண்ணாமல் இருக்கீங்கன்னா, எல்லாமே அடல்ட்டை பேஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். 9வதாக ஆஸ்டியோபாரிசிஸ் அண்ட் ஃபால்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது நம்மளோட எலும்புலாம் பலவீனம் அடையதில்ல அந்த தன்மை. 10வது நாம் டிப்ரெஷன்லேயே இருக்க மாதிரி ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும், ஆன்சைட்டியில் இருக்க மாதிரியே இருக்கும், ஒரு மன நிம்மதியற்ற நிலையில் நம்ம தவிச்சுக்கிட்டு இருப்போம். இதுவும் நம்ம எக்ஸசைஸே பண்ணாமல் இருக்கோம்ல, அதனால் ஏற்படுற ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் தான். கடைசியாக பார்த்தீங்கன்னா புவர் ஸ்லீப் குவாலிட்டி. சரியான தூக்கம்ன்ற ஒன்று இருக்குல்ல, ஆழ்ந்த தூக்கம், அது கிடைக்காமே போயிடும். அந்த காலத்தில் நல்லா உழைச்சிட்டு வருவாங்க, அதெல்லாம் நைட்டு படுத்தா உடனே தூங்கிடுவாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணுறோம், சிஸ்டம் பேஸ்டு தான் ஃபுல்லாக. உடம்புக்கு பெருசாக வேலை கொடுக்கல, மூளை கொடுத்துட்ருக்கோம் ரைட்டு. ஆனால் உடம்புக்கு நம்ம ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாச்சு கொடுக்காம இருந்தால் எப்படி தூக்கம் நல்லா வரும்? சரி, இவ்வளோ தான் நீங்கள் லிஸ்ட்டை பார்த்துட்டு ரைட்டு நான் எக்ஸசைஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா, அடுத்த ஒரு ஆப்ஷன்கள் வந்து நிற்கும். நான் தொடர்ந்து எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன பண்ணுறது? இப்போ நாங்கள் எங்கள் சர்க்கிள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பண்ணுவோம். ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும் சரி, ஒரு நாள் 2 நாள் மிஸ் ஆகுமே தவிர எப்படியாவது ஜிம்மை ஹிட் பண்ணிவிடுவோம், இல்லைனா வெளியே கிரவுண்டை ஹிட் பண்ணிவிடுவோம். அது காரணம் சில விஷயங்கள் இருக்குங்க, டிப்ஸை இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அந்த டிப்ஸை உங்ககிட்ட கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கலான்னு விரும்புகிறவங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பல முறை கேட்டுட்டு இருந்தீங்க பல பேர் கமெண்ட் செக்ஷனில், அதுக்காக இந்த டிப்ஸையும் உங்ககிட்ட ஓப்பனாக பகிர்ந்துக்கிறேன். தொடர்ந்து நீங்கள் எப்படி எக்ஸசைஸை மேற்கொள்வது சார்ந்து. மொதல் விஷயம் இசைங்க. ஒர்க் அவுட் நீங்கள் போயிட்டீங்கனாலே அது ஜிம்முலேயும் சரி கிரவுண்ட்லேயும் சரி, பிடிச்ச பிளேலிஸ்ட் இருக்குல்ல, அந்த பாடல்கள் காதில் ஓட 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 ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஓட ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு வைப் உங்களுக்கு கொடுக்கும். இசையை விட நம்ம மூடை உடனே மாற்றுற விஷயம் வேறு என்ன இருக்குது?
ரெண்டாவது, ஒரு நாள் நீங்கள் ஒர்க் அவுட்டை செய்யலை அப்படின்னாலும், 2 ஒர்க் அவுட்டை சேர்த்தா சொல்கிறேன், ஜிம் இல்லைனா கிரவுண்டு, நீங்கள் அன்றைக்கி ஏதோ ஃபீல் பண்ணுற மாதிரி மிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இதை நீங்கள் செஞ்சீங்கனாலே ஒரு நாள் கூட உடற்பயிற்சி மிஸ் பண்ண மாட்டீங்க. மூணாவதாக, நம்ம ஹெல்த்துக்கு தான் ப்ரையாரிட்டி. அதுக்கப்புறம் தான் உலகத்தில் மற்ற எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் அந்த மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வந்தே ஆகணும். அப்போ தான் தொடர்ந்து நீங்கள் எக்ஸசைஸாக பண்ணிகிட்டே இருப்பீங்க. 4வது விஷயம், நீங்கள் எங்கே இந்த ஃபிட்னஸ் சார்ந்த விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அந்த இடத்த உங்களுக்கு பிடிச்ச இடமா மாற்றிக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அடிக்கடி பார்க்கணுன்னு நினைக்கிற விஷயம் அங்கே இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. மொழியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 5வது, இந்த ஸ்டெராய்ட்ஸு, சப்ளிமெண்ட்ஸ் இது போல் பெருசாக நீங்கள் நம்பி போகாமல் இயற்கையாக உங்களோட ஆரோக்கியம் இருக்குல்ல, அதை பூஸ்ட் பண்ண பாருங்கள். இதை பூஸ்ட் பண்ணிட்டாலே ஆரோக்கிய திமிர் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும். கடைசி 6வது விஷயம் பார்த்தீங்கன்னா, ஜிம்மை நிறைய பேரை ஹிட் பண்ணுறதுக்கு பிரதான காரணம் போடுற ட்ரெஸ் இருக்குல்ல, அது அழகாக தெரியும், அவுட்ஃபிட் நல்லாயிருக்கும். ஒரு இடத்துக்கு நான் போய் நிற்கிறேன்னா கான்ஃபிடென்ட் நல்லா பூஸ்ட் ஆகும் அப்படின்ற விஷயத்தில் தான். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் மற்றவங்களோட அட்டென்ஷனை பெருசாக பெறணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் உழைக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அங்கே நீங்கள் எந்த அளவுக்கு வேர்வை சிந்துறீங்களோ அதுக்கேற்ற விஷயங்களை தான் நீங்கள் ஸ்டேஜில் அறுவடை பண்ண முடியும். இது எல்லாமே ஜஸ்ட்டு நான் என் வாழ்க்கையில் பார்த்த விஷயங்கள், எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சுங்க டிப்ஸு, அதுதான் உங்கள்கிட்ட கொடுத்துருந்தேன், அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக ஷேர் பண்ணணும். ஒரு முறை ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன். சென்னையில் ஒரு ரொம்ப பெரிய ஹாஸ்பிட்டல் தான். அங்கே ஒரு பிரபலமான ஒரு கார்டியாலஜிஸ்ட் ஒருத்தர் இருந்தாருங்க. வயசானவர் தான் அவர், இத்தனைக்கும் அந்த டாக்டர். அவரை பார்த்து எப்படி ஈர்க்கப்பட்டோன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா வேலையும் அவரே பார்த்துட்டு இருந்தார். அவர் கீழே 2-3 பேர் இருக்காங்க ஸ்டாஃபு, ஆனால் அவங்க எதுவுமே பார்க்கல. இந்த மனுஷனே ஃபைலை கொண்டு போய் கொடுக்கறதா இருக்கட்டும், கொண்டு வந்து வைக்கிறதா இருக்கட்டும், க்ளீன் பண்ணுறது முதற்கொண்டு. ஆக்சுவலாக அவருக்கு வயசு கண்டிப்பாக 70 இல்லைனா 75+ தான் இருக்கும், அவ்வளோ ஏஜ். ஆனால் அந்த மனுஷன் அந்தளவு ஓடி பார்த்துட்டு இருக்காரு. அப்போ தான் எனக்கு தெரியுது, ஓகே, இதயத்துக்கு எதனா பிரச்சனை வருது அப்படின்னா நம்ம உடல் உழைப்பை பெருசாக போடாமல் இருக்கும், நம்ம உடம்பு ஆக்டிவிட்டி ஸ்டேஜே எட்டாமல் இருக்குது அப்படின்ற விஷயம் அவர் பார்க்கும்போது தாங்க புரிஞ்சுது. அவ்வளோ மெத்த படித்த டாக்டர்ஸ், கார்டியாலஜியில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கிறவங்களே இதை தான் பண்ணுறாங்க. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், ஒரு சின்ன டம்ளரை எடுத்து வைக்கிறது கூட அம்மா இதை வந்து எடுத்து வச்சுறேன், நாம் அங்கே உட்காந்துட்ருக்கோம். ஸோ மக்களே, ஸோ டெட்லி காம்பினேஷன் ஃபார் குட் ஹெல்த்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரன்னிங், ஸ்விம்மிங், கடைசியாக யோகா, இது 3மே சேர்த்து சொல்லலாம். இது 3மே சேர்ந்தாப்பில் பண்ண முடியாதவங்களுக்கு அட்லீஸ்ட் 2த்தையாச்சும் சேர்த்து பண்ண ட்ரை பண்ணுங்கள். இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் ஒன்று தான், நோ எக்ஸ்கியூஸ், டூ எக்ஸசைஸ். இதை மட்டும் மனசில் தெளிவாக வச்சுக்கோங்க. ஊசி போல உடம்பு இருந்தால் தேவையில்லை ஃபார்மசி. சாதாரண பாடல் வரிகள் இல்லைங்க, எப்போ ஏற்பட்ட வரிகள் தெரியுமான்னு இப்போ தான் நமக்கு அது ரிவியல் ஆகுது. அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.